Hello all, welcome back to my channel Home Sweet Home. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு ஸ்கூல் டே மார்னிங் ரொட்டீன் தான். லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வித் ரெசிபிஸோடவே ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாமே முந்தின நாளே ப்ரிப் பண்ணி வச்சிடுவேன். நெக்ஸ்ட் டேக்கு பூண்டு சட்னி பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் இவ்வளோ வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுலேயே பாதி டைம் போயிடும். அதனால முந்தின நாள் நைட்டே இதெல்லாமே உரிச்சிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் டிஷ்யூ போட்டு இதெல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன். மார்னிங் எழுந்ததும் எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். நான் ஒரு வாரம் ஒரு மந்த் அந்த மாதிரி தேவையெல்லாம் உரிச்சு வைக்க மாட்டேன். பட் அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி உரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் 1 டே அவ்வளோதான் இருக்கும். அப்படியே அரிசியுமே எடுத்து அளந்து வச்சிட போகிறேன். காலையில் சப்போஸ் எழுந்திரிக்க லேட்டானா கூட இந்த மாதிரி ஒரு சில ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டா ஈஸியாகவே ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தது. அதனால பாஸ்மதி ரைஸை மட்டும் எடுத்து அளந்து வச்சுட்டேன். இதுவே பொரியல் குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு அப்படின்னா தேங்காவையும் துருவி இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிருவேன். கூடவே காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருவேன் பொரியலுக்கு. ஸோ மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்னிங் ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ளே வந்ததும் பால் எடுத்து காய வச்சிருவேன். ஏன்னா காஃபி குடிச்சாதான் அந்த டேயே பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்கும். மார்னிங் என்னதான் ஒர்க் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த காஃபியை மட்டும் ரிலாக்ஸ்டாக எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடிச்சிட்டு வந்து தான் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்கான ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹரிபரியாகவே தான் ஓடும். அதனாலேயே காலையில் 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு எகெயின் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூண்டு சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நேற்றே உரிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். காலையில கிச்சனுக்குள்ள வந்ததுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு பூண்டு வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகா நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். கூட ஒரு சின்ன துண்டு புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பூண்டு ரெண்டும் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அதை வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சைட்ல எடுத்து வச்சுட்டேன் ஆறதுக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளேயே லஞ்ச் பாக்ஸுக்கு இன்னைக்கு கீ ரைஸும் பன்னீர் கிரேவியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அளந்து வச்சிருக்க தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா கொதி வர ஆரம்பிச்சதும் மேல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸை சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 3 நார்மல் சில்லியும் ஒரு காஷ்மீரி சில்லி கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ ஆறதுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ளேயே பூண்டு சட்னிக்கு ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இது ரெடியாகிற கேப்குள்ளேயே இதையுமே அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ மிக்சர் ஜார்ல எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டேன். அரைச்சதுமே கையோட சட்னியுமே தாளிச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் பன்னீர் கிரேவிக்கு பன்னீரை அப்படியே ஆட் பண்ணாமல் அது குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிரேவியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
பன்னீர்லயுமே நல்ல மசாலாஸ்லாம் இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்குள்ளேயே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குக்கரையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருந்துச்சு. லாஸ்ட்டா கொஞ்சமா நெய்யில முந்திரி பருப்ப வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்தீங்க அப்டின்னா, டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். அன்னைக்கு நான் வந்து அத மறந்துட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குழி பணியாரத்துக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சமா கேரட்டும் துருவி எடுத்துட்டேன். சோள மாவுமே நல்லா புளிச்சு வந்திருந்து. இதுல கொஞ்சம் மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டேன். பையனோட ஸ்நாக்ஸுக்கு அன்னைக்கு அதுல தான் பணியாரம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா ஆயில்ல ஒரு தாளிப்பு குடுத்துட்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்குனதும் அதுல மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, கூடவே ஆல்ரெடி துருவி வச்சிருந்த கேரட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே அதே மாவுல தான் தோசை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2மே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ளேயே ஆல்ரெடி நான் வதக்கி வச்சிருந்தது வெங்காயம், தக்காளிலாம் பன்னீர் கிரேவிக்காக வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப அத ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு, இப்ப அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையுமே சேர்த்து லைட்டா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இனி கிரேவி நல்லா திக்காகி வரணும். நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா, ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா பன்னீர் எல்லாமே, அத இப்ப எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா கொதிச்சு திக்கன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா, லாஸ்ட்டா கடைசியா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி மட்டும் நல்லா இந்த மாதிரி கையில வச்சு தேய்ச்சுட்டு சேர்த்தோம் அப்டின்னா, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இதில நான் ஃப்ரெஷ் கிரீம் எதுவுமே சேர்க்கல. ஆனா கிரேவி நல்லா திக்கா ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. அப்படியே பணியாரமும் சுட்டு எடுத்துட்டு பையனோட ஸ்நாக்ஸுக்கு அன்னைக்கு இந்த பணியாரம் கொஞ்சமும், அது கூடவே கொஞ்சம் பனானாஸும் குடுத்து விட்டுருந்தேன். அவ்வளோதான் இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மெனு இதுதான். பணியாரமும் ஊத்திக்கப்போ, கொஞ்சமா நெய் விட்டுட்டு ஊத்துனோம் அப்டின்னா, மதியம் வரைக்குமே காஞ்சு போகாம நல்லாருக்கும். பையனும் அவனோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இந்த வீடியோவ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல அத கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்க்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வர வீடியோஸ் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நெறைய ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.